வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார். ப்ளஸ் வந்து நாம் நேற்றே சொன்னது போல் விஜயின் திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் ஃபேன் மீட் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை நம்மளுடைய சந்திப்பை ஃபேன் மீட் என்று கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் ஃபேன்லாம் கிடையாது, நீங்களாம் என்னுடைய வாசகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நடத்துவோம். வரக்கூடிய 23 மே மாதம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நாம் சந்திக்கலாம். இது நடக்க போகிற இடம் விஜிபி பீச் ரிசார்ட்டு. தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு கட்டணம் மற்ற விவரங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை சந்திக்கலாம். உணவு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் அங்கேயே செய்யப்படும். இன்றைய முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 50 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கொசகசன்னு கூட்டமாயிடும். உங்களை யாராலையும் என்னோட தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. அதிகபட்சமே 50 நபர்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தோழர் அமுதாவை 7538877064 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு இன்றைக்கே முன்பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா இடம் முடிஞ்சிடும். ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். முதல் விஷயம் விஜய் ஸ்டாலின் சந்திப்பு. விஜய் ஸ்டாலின் சந்திப்பு பற்றி எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. என்கிட்டயே சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூட்டணி ஆட்சி தொடங்குவதற்கு முன்பு இவங்களை வந்து நேரடியாகவே ஐயுஎம்எல்ல போய் தொடர்பு கொண்டு எங்களுக்காக நீங்கள் திமுகவில் பேசுங்க, ஸ்டாலின்கிட்ட பேசுங்க அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்து கேட்டதாகவும், அவங்க வந்து இல்லை நீங்களே நேராக பேசலாமே, அவங்க அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க, நீங்கள் போய் பேசி பாருங்கள் அப்படின்னு சொன்னதாகவும், இல்லை நாங்கள் பேசினா அவங்க அவ்வளோ தூரம் கண்டுப்பாங்களான்னு தெரியல எங்களுக்கு, அதனால் நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து, அந்த கோரிக்கைக்கு பிறகு ஐயுஎம்எல் தலைவர்கள்லாம் போய், அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் போய் பேசி, திருமாவளவன்லாம் போய் ஸ்டாலினை சந்தித்து பேசி, அதன் பிறகு தான் வந்து இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து பதவி ஏற்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு செய்தி உலவுது. ஸோ அதன் பொருட்டு எங்களுக்கு கூட்டணிக்கு ஆட்கள் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒருவேளை அப்படியும் இருந்துட்டு போட்டுமே, இப்போ என்ன தப்பு, எங்கள் ஆட்சிக்கு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்க, நன்றி. அதை ஆதரவு கொடுத்தீங்கன்னு சொல்கிறத விட எதிர்ப்பு சொல்லாமல் இருந்தீங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு போய் விஜய் சொன்னாலும் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்னுடைய பார்வை, ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இந்த ஆட்சியை ஒரு 6 மாதங்களுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதன் பிறகு தான் நாங்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி அப்படின்ற வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் அதையும் கணக்கில் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு நட்பு ரீதியாகவும் மரியாதை நிமித்தமாகவும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் நேரில் போய் சந்தித்து வாழ்த்துக்கள் பெறுவது, இல்லை அவங்களுக்கு நன்றி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான். இது ஒன்றும் தப்புன்னெலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்னுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ஒரு அறிக்கை, ஒரு பேச்சு சொல்கிறார். நான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடுவேன், கஜானா காலியாக இருக்குது, என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் ஒரு வெள்ளரிக்கையை பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து சந்திக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் கூட இல்லை, அன்றைக்கே ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டுட்டார், கடுமையான ஒரு அறிக்கையாகவே. இந்த மாதிரி ப்ளேம் கேம்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நாங்கள் ஃபெப்ரவரியிலேயே வந்து உங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போதே அந்த பட்ஜெட்டில் என்ன கையிருப்பு இருக்குது எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ டோன்ட் ஸ்டார்ட் த ப்ளேம் கேம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அன்னைக்கு டக்குன்னு சொல்லிட்டார். மேபி அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக கூட போய் சந்திச்சிருக்கலாம். ஸோ சரிங்க சார், நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன், நீங்களும் கொஞ்சம் கோபமாக பேசிட்டீங்க, இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்மூத்தாக போட்டுமே அப்படின்ற மாதிரி போய் பேசியிருக்கலாம். ஸோ எப்படி பேசியிருந்தாலும் விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்தது மகிழ்ச்சிக்குரிய விஷயந்தான். ஸோ விஜய் ஜெயித்தது மகிழ்ச்சியாக இல்லையான்றது வேறு செய்தி. ஆனாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வேறு வழி கிடையாது. இனிமேல் இதான் நமக்கு தலையெழுத்துன்னு எழுதியாச்சு. அப்போது அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி பல்வேறு செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் கிருத்திகா உதயநிதி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க.
கடுமையான காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்கும், வலிமையான மனிதர்கள் நல்ல காலத்தை உருவாக்குவார்கள், நல்ல காலம் வரும்போது மனிதர்கள் பலகீனமானவர்களாக மாறுவார்கள், மனிதர்கள் பலகீனமானவர்களாக மாறும்போது கடுமையான காலங்கள் மீண்டும் வரும், கடுமையான காலங்கள் வரும்போது மீண்டும் வலிமையான மனிதர்கள் உருவாவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிள் போட்டிருந்தாங்க. அதுதான் நடந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகள் எல்லாரும் ரொம்ப பலகீனமாகி எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு கடினமான காலம் வரும்போது திமுக வந்து மீண்டும் வலிமையான உடனே நல்ல காலமாக மாறிடுச்சு. நல்ல காலம் வந்த உடனே மக்கள் பலவீனமாகி ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ மீண்டும் பலவீனமானவர்கள் வலிமையானவர்களாக மாறக்கூடிய சூழல் வரும்போது பார்க்கலாம். சரி, விஜய் சொன்ன அந்த திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு முதல்ல நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் எப்படி போடப்படுகிறது, அதோட புள்ளி விவரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னு பார்த்துருவோம். அந்த புள்ளி விவரங்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 காலகட்டம் டோட்டல் அமௌண்ட் 3.8 லட்சம் கோடி. அதில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மட்டும் 85,000 கோடி போயிடும். அப்புறம் பென்ஷன் போன்ற விஷயங்களுக்கு 45,000 கோடி போயிடுது. வரி மட்டும் கிட்டத்தட்ட 60,000 கோடி கட்டுறோம். டோட்டலாக 1.9 லட்சம் கோடி ரூபாய். இது மேண்டேட்ரியாக செலவு பண்ண வேண்டிய பணம். அரசு ஊழியருக்கு சம்பளம் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதே போலவே வட்டி கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கட்டி தான் ஆகணும். இது போக வேறு என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கு 40,000 கோடி, 45ன்னு நினைக்கிறேன். ஹெல்த்துக்கு ஒரு 35,000 கோடி, விவசாயத்துக்கு 25,000 கோடி, போலீஸ் தொடர்பான செலவுகளுக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி. இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வந்துடுது. இது போக மிச்சம் ஒரு 40,000 கோடி இருக்குது. இந்த 40,000 கோடியில் தான் நலத்திட்டங்கள்லாம் வழங்கப்பட்டது. இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த 40,000 கோடியில் தான் செலவு பண்ணாங்க. இப்போ என்னன்னு பாருங்கள், விஜய் மாதம் 2,500 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னா, அவர் சொன்னது எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் பெண்களுக்கு 2,500 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும்னு சொன்னார். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே 1,30,00,000 பேர் கொடுக்குறாங்க. நாம் கணக்கு வசதிக்காக 1,4 கோடின்னு வச்சு போகிறோம் ரவுண்டாக. இந்த 1,4 கோடி பேருக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கும்போது மாத செலவு எவ்வளோ வருது? 1,250 கோடி மாதம் செலவு வருது. அது 1,200ன்னு வச்சுக்கிங்க. 12 மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 14,400 கோடி வருது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இந்த மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உரிமை தொகையின் மூலமாகவே 15,000 கோடி ரூபாய் அது ஒரு செலவுக்கு மட்டும் ஆகுது. இப்போ இவர் சொல்கிற மாதிரி 2,500 கோடி கொடுக்குறேன்னு சொன்னார்னா, 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார்னா, இப்போ பணம் வாங்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்தாலே எவ்வளோ வரும்? 15,000 இன்ட்டு 2.5, 15 30 37,000 கோடி ரூபாய் இந்த 2,500 ரூபா ஸ்கீமுக்கு மட்டுமே தேவை. அதுவும் இப்போ இருக்கிற பெண்களுக்கு மட்டும் கொடுத்தா. புரியுதா? நம்மக்கிட்ட இது போக சர்ப்ளஸாக கையில் இருக்குது வெறும் 40,000 கோடி. 40,000 கோடியில் 37,500 கோடி 2,500 ரூபா ஸ்கீமுக்கே போயிடும். இதில் வேறு அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காரு? 2.6 கோடி ரேஷன் கார்டுக்கும் நான் கொடுப்பேன் இருக்கார். அப்படி 2.6 கோடி அந்த இதுக்கு கொடுத்தா கிட்டத்தட்ட என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 12 இன்ட்டு 2,500 போட்டிங்கன்னா மாதம் 30,000, வருஷத்துக்கு ஒரு கார்டுக்கு 30,000 கொடுக்கணும். ஒரு கார்டுக்கு 30,000 கணக்கு போட்டு 2.6 கோடி பேருக்கு கொடுக்கணும்னா டோட்டல் அமௌண்ட்டு 78,000 கோடி ரூபாய் வந்துடும். 78,000 கோடி எங்கே போகிறதுன்னு தெரில. அண்ணன் சீர்னு ஒன்று சொல்லியிருக்காரு. 8 கிராம் கோல்டு, ஒரு பட்டு புடவை. இன்றைக்கி ரேட்டுக்கு தங்கம் 8 கிராம் 1,20,000 ரூபாய். 10,000 ரூபாய் பட்டு புடவைன்னு வச்சுக்கிங்க. ஒரு குத்துமைப்பாக கணக்கு தான் சொல்கிறேன். கணக்கு போட்டிங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு 1,30,000 ரூபாய் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் கல்யாணம் நடக்குது. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதுவே 7,800 கோடி ரூபாய் வந்துடுது. சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க நாணய மோதிரம் கிஃப்ட்டு அதெல்லாம் கொடுப்பேன்னு இருக்காரு. ஆவரேஜாக ரஃபாக ஒரு குழந்தைக்கு 12,000 ரூபான்னு வச்சுக்கோங்க.
வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் சுமார் 10 லட்சம் குழந்தைகள் பிறகுது. 10 லட்சம் பேருக்கும் கொடுத்தா இதுவே 1200 கோடி ரூபா வேணும். 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஒரு சிலிண்டரு 1000 ரூபாய், 6 சிலிண்டரு 6000 ரூபாய், 6000 ரூபாய் இன்ட்டு எல்லா கார்டுதாரர்களுக்கும் அப்படின்னா அதே 2.6 கோடி பேர், கிட்டத்தட்ட இதுவே ஒரு 15,500 கோடி ரூபா வந்துடும். அப்புறம் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் 15,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்பேன்றாரு. அதுவும் இந்த 2.6 கோடி பேருக்கும் கொடுப்பேன்றாரு. யாரெல்லாம் பள்ளி இடைநிறுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்குன்னு சொல்லலை, எல்லாருக்குமே கொடுப்பேன்னு இருக்காரு. அது போட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 39,000 கோடி வந்துடுது. அப்புறம் மகளிர் வெற்றி பயணம். மகளிர் வெற்றி பயணத்தில் வந்து என்ன விஷயம்னா, டவுன் பஸ் கிடையாது, சிட்டி பஸ், இந்த உள்ள லோக்கலில் போகிற பஸ் இல்லை, தமிழ்நாடு பூரா போகக்கூடிய எந்த பஸ்ஸாக இருந்தாலும் பெண்கள் இலவசமாக போகலான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன நடக்கும்? இப்போ சென்னையில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு லேடிஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, வாங்க ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் கையில் எடுத்துக்கலாம். அப்படியே நாம் நேராக கன்னியாகுமரி போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கன்னியாகுமரி சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம் அப்படின்னு ஒரு 30 பேர் 40 பேர் கிளம்புனாங்கன்னா ஒரு முழு பஸ்ஸும் ஃபுல்லாக அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அது மட்டுமா? இது மாதிரி என்னெல்லாம் இதில் சிக்கல் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆவரேஜாக ஒரு லேடிக்கு நான் ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபான்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். நம்ம அப்படி கணக்கு வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ரஃபாக கணக்கு போட்டோம்னாலே ஒரு 4000 கோடி ரூபா இதுக்கு வந்துடும். அப்புறம் வேலுநாச்சியார் படைன்னு ஒன்று உருவாக்க போகிறேன், அதில் ஒரு 10,000 பெண்களை வேலைக்கு சேர்க்க போகிறேன் அப்படின்றாரு. இது ஏற்கனவே நம்மள்கிட்ட மகளிர் காவலர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் வச்சுக்க மாட்டாராம். இவர் தனியாக புதுசாக ஒரு 10,000 பேர் எடுக்க போகிறேன்றாரு. அவங்களுக்கு பாடி கேம்லாம் கொடுக்க போகிறாரு. பாடி கேம்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்லேயே ஒரு கேமரா இருக்கும், அது எல்லா டைம்லையும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு. இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 850லேருந்து 1000 கோடி ரூபாய்க்கு கூட வந்துடும். அப்புறம் ஸ்பெஷல் சேஃப்டி சென்டர்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாராம். அது என்ன ஸ்பெஷல் சேஃப்டி சென்டர்னு எனக்கும் தெரில, சிறப்பு பாதுகாப்பு இதுன்னு. அது ஒரு 400 கோடி ரூபாயாவது ஆகணும் வைங்களேன். அப்புறம் அஞ்சலி அம்மாள் சிறப்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு பெண்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிப்பதற்குன்னு ஒரு 75 கோர்ட்டு ஆரம்பிக்க போகிறேன்ட்டு. ஒரு கோர்ட்டுக்கு அது அந்த பில்டிங்கு செட்டப்பு அது இதுன்னு போட்டிங்கன்னா இன்னொரு 400 கோடி வந்துடும். அப்புறம் இந்த அரசு வாகனங்கள் இருக்குல்ல, அப்போ பேருந்துகள் மற்ற பொது போக்குவரத்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் பட்டன் ஒன்று வைக்க போகிறாராம். அதுக்கு எத்தனை வண்டி? 3.87 லட்சம் வாகனங்களில் பொருத்த போகிறாராம். இதுவே கிட்டத்தட்ட அவர் சொல்கிற கணக்கு வந்து 250 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. அந்த பட்டன் இன்ஸ்டாலேஷன், அதுக்குண்டான சாஃப்ட்வேரு, அதுக்குண்டான சர்வரு, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உண்மையிலே இது தேவையில்லாத திட்டம். இது ஏற்கனவே இருக்குது, யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதுதான் விஷயம். ஏற்கனவே இருக்கா எங்களுக்கு தெரியலையே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் பல முறை பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். காவல்னு ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கனாலே முதல்ல மேலே வந்து நிற்கிறதே SOSன்னு ஒரு பட்டன் நிற்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு செய்தி போயிடும். அதே இந்த பட்டன் என்ன, இந்த இவர் சொல்கிற எமர்ஜென்சி பட்டன் என்ன செய்யுமோ அதே வேலையை தான் அந்த SOS பட்டன் காவல் ஆப்பில் இருக்கிறதே செய்ய போகுது. இப்படி ஒரு ஆப் இருக்குன்றது விஜய்க்கும் தெரியாது, நிறைய பொதுமக்களுக்கும் தெரியாது. அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு, 0 டார்க் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். அதாவது இரவில் இருட்டான பகுதியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி லைட்டிங் ஏற்பாடு பண்ண போகிறோம். எங்கெல்லாம் இருட்டாக இருக்கா அங்கெல்லாம். ப்ளஸ் வந்து எல்லா இடத்துலையும் கேமரா செட் பண்ணி பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது. இந்த கேமரா மிஸ் ஆனால் அந்த கேமரா மிஸ் ஆனால் இன்னொரு கேமரான்னு எல்லா இடமும் நடமாட்டங்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு அப்படி ஒரு சிசிடிவி நெட்வொர்க்கும் லைட்டிங்கும் ரெடி பண்ண போகிறேன்றாரு. அது ஒரு 700 கோடி ரூபான்னு வச்சுப்போம். அப்புறம் மகளிர் சுய உதவி குழு மாதிரி உள்ள சுய உதவி குழுக்களுக்கு 6 லட்ச ரூபா வரை லோன் கொடுக்க போகிறேன் அப்படின்ற 5 லட்சமாக என்னவோ சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்கள் அப்படின்றதே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. 5 லட்சம் குழுக்கள் இருக்குது. ஒவ்வொரு குழுவுக்கும் 5 லட்சம் கடன் ப்ளஸ் வந்து சில மானியங்கள்லாம் கொடுக்க போகிறேன்ருக்காரு. அது அப்படி போட்டிங்கனாலும் ஒரு 1500-2000 கோடி ரூபா வந்துடும். இப்போ இவர் சொல்கிற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 லட்சம் கோடியிலேருந்து 2 லட்சம் கோடி வரும். நம்மக்கிட்ட நலத்திட்டங்களுக்காக பணம் செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா அத்தியாவசிய செலவுகள் போக, அதாவது கல்வி, சுகாதாரம், சாலை வசதி, விவசாயம், காவல்துறை, அப்புறம் அரசு ஊழியர் சம்பளம், பென்ஷன், வட்டி,
இதெல்லாம் போக நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது வெறும் 40,000 கோடி. இப்போ இவர் சொல்கிற இந்த புது திட்டங்களுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ தேவை? இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் கோடி தேவை. அப்போ என்ன பண்ண போகிறார் விஜய்? அவர் வீட்டிலேருந்து கொண்டு வர முடியாது, அவர்கிட்ட அவ்வளோ காசுலாம் இருக்காது. 2 லட்சம் கோடிலாம் எங்கே, அதுவும் வருஷம் வேணும், எங்கே போவார்? அப்போ வருஷம் 2 லட்சம் கோடி கடன் வாங்குவாரா? இப்போ சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா திமுக கடன் வாங்கி வச்சுருக்குன்றாரு. அந்த கடனுக்கு உண்டான விளக்கத்தை நம்ம சொல்லிட்டோம். அது வந்து 25% தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு. இவர் சொல்கிற மாதிரி வருஷம் 2 லட்சம் கடன் வாங்கினாருன்னா இவர் ஆட்சி முடியும் போது மொத்த கடனின் அளவு வந்து வட்டியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடியாக போயிடும். அப்போ என்ன பண்ணுவார்? அவ்வளோத்தையும் கடன் வாங்கி வச்சுட்டு வேறு யார் தலையிலேயாவது ஆட்சியை கொடுத்துட்டு போயிடுவாரா? இதெல்லாம் கேள்வி. அப்போ இதெல்லாம் நடக்கவே முடியாத மாதிரி உள்ள செய்திகளாக சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் கஜானா காலி, வெள்ளை அறிக்கை விடுவோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் பொறுத்திருந்து நாங்கள் பொறுமையாக நாங்கள் சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக சொன்ன எதையுமே செய்ய போகிறதில்ல. இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள். இதெல்லாம் இப்போ இருக்கிற நலத்திட்டங்களை தொடரணுன்னாலே அது ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவர் இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். ஏன்னா அதிகாரிகள் போடக்கூடிய முட்டுக்கட்டைகளை மீறி இந்த திட்டங்களை நிறைவேற்றணும்னா அதுக்கெல்லாம் ஸ்டாலின் போல் ஒரு திறமசாலியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆஃபீஸர் இருந்தால் தான் அங்கே நடக்கும். விஜய்க்கெல்லாம் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. எனக்கெல்லாம் சந்தேகம் என்னென்னா, விஜய் முதல்ல 5 நாள் டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவாரா? சிஎம் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குல்ல, சிஎம் ஆஃபீஸ்க்கு வாரத்துக்கு 5 நாள் வந்து உட்காருவாரான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை, வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வர உட்காந்து ஃபைல்லாம் பார்ப்பாரா? இதெல்லாமே டவுட்டு. ஏன்னா திட்டங்கள் வந்து போடுற மனுக்கள் இதெல்லாம் வரும், செக்ரட்டரி கடைசியாக கொண்டாந்து சிஎம் டேபிளில் வைப்பார். சிஎம் ஆஃபீஸ்க்கு வந்தால் தானே டேபிள் பார்க்குறது, ஃபைலை பார்க்குறதுக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? அட்டர் கேயாஸ். மொத்தமாக எல்லாம் குளறுபடியாகி தமிழ்நாடு இன்னும் எங்கே போக போகுதுன்னு தெரியல. அதை நினச்சி இப்போ இருந்தே எனக்கு பயமாக இருக்குது. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.